2026 ஆர்டிஇ ஸ்கீம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. அது நேத்தி காலையில 11 மணி வாக்குல ஓபன் ஆச்சு. நம்ம இது வரைக்கும் ஒரு 3-4 அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை, இதனுடைய முழுமையான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். ஏழை எளிய மாணவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்காக அரசாங்கம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆர்டிஇ ஸ்கீம். எல்கேஜி தொடங்கி 8வது வரைக்கும் தனியார் பள்ளிகள்ல நம்ம குழந்தைங்க படிச்சுக்க முடியும். இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே விரிவா பல காணொலிகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அது ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது வரைக்கும் அந்த தகவல் நீங்க பார்க்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்க. அது போக ஆர்டி சார்ந்த வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா இந்த காணொலியை முழுசா பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நான் கமெண்ட்ல அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இப்ப வாங்க அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். உங்க மொபைல்லயோ இல்ல பிசிலயோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ஆர்டிஇ தமிழ்நாடு 2026 சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே வரிசையா பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட்ல வருது பாருங்க, ஆர்டிஇ admission.tnschools.gov.in. இதுதான். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்க, ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு, அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுன்னு சொல்லி வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் அவங்களுடைய அதற்கான சான்று. இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட் பேரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல், பேரண்ட் டீடைலு, அட்ரஸு, டாக்குமெண்ட்டு, செலக்ட் ஸ்கூல், 5 விஷயம் தான். 5 பேஜ் மட்டும்தான் இருக்கும். அந்த 5 பேஜை நம்ம ஃபில் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இதில் பாருங்க பர்சனல் டீடைல் இருக்கு. இதில் முதல்ல குழந்தையனோட பேர், ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்ல பாப்பாவோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் டைப் பண்ணுங்க. அப்புறம் அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்றத ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே என்டர் பண்ணுங்க. இதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 1/8/2022 இருந்து 31/7/2023 அந்த கேஃப்ல பிறந்த அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எல்கேஜிக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 1/8/2020 இருந்து 31/7/2021 பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க சேர்க்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கு அப்புறமாவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பசங்க பிறந்திருந்தாங்கன்னா நீங்க இந்த ஆர்டி அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ண முடியாது. அப்போ எல்கேஜி பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்கேஜிக்கு சொன்ன மாதிரி அந்த 1/8/2022 இருந்து 31/7/2023 பிறந்திருக்கணும். சரிங்களா? அப்படியே கீழே பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற பாஸ்வேர்டு தான், அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மதம் என்ன மதம் அப்படிங்கிறது, என்ன சாதி அப்படிங்கிறதையும் இதில் பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த நம்பரை பதிவு பண்ணுங்க. இதை நீங்க பதிவு பண்ணாலே போதும், கீழே ஆட்டோமேட்டிக்கா உங்க பாப்பாவுடைய எலிஜிபிள் கிளாஸ் என்ன அப்படிங்கிறத அதுவாகவே செட் பண்ணிக்கும். ஏன்னா டேட்டா பர்த் நம்ம போட்டு அடுத்த செகண்டே கீழே அந்த எல்கேஜினா எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் சொன்ன டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் மாற்றி போட்டிங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்றதும் வந்துடும். இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இவர் அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு வந்துடுச்சு பாருங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே உங்கள் மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இல்லை காப்பி பண்ணிக்கிட்டு கீழே கிளிக் ஹியர் லாகின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த 2வது ஸ்டெப்பில் பேரண்டோட டீட்டெயில், இதில் அப்பா பேர் கொடுக்க போகிறீங்களா இல்லை அம்மா பேர் கொடுக்க போகிறீங்களா, யாரோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அவங்க ஐடி ப்ரூஃபை தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அப்பாதுன்னா அப்பாது. இப்போ நான் அப்பாது கொடுக்குறேன். அவருடைய இது டிக் பண்ணிவிட்டு அவரோட பேர், என்ன ஜாபு, நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இன்கம் போட்டிருக்கோமோ அந்த இன்கம் போடணும். இதை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் இன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க, உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க.
அப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸ், கேட்டகரியில வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல்னு இருக்கும். அது வந்து மாற்றுத்திறனாளி, HIV-யால பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைங்க, தூய்மை பணியாளரோட குழந்தைங்க, இவங்க எல்லாமே அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ல, ஸ்பெஷல் குரூப்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பெஷல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கொடுக்கணும். அதுவே வந்து SC, ST, BC, MBC இவங்க இந்த சாதி பிரிவினர் எல்லாமே வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ல வந்துருவாங்க. நமக்கு அது எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி இங்கே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, சேவ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3ல இருக்கும். குழந்தையினுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ, சப்போஸ் அட்ரஸ் அதில் மாறி இருக்கு, ரேஷன் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கு அப்படின்னா ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இல்லை நீங்கள் டைப் பண்ணணும். டோர் நம்பரு, என்ன தெருவோ அந்த தெருவோட பேர், ஏரியா, இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு பின்கோடு கொடுத்துட்டு மாவட்டம் கொடுத்தீங்க அப்படின்னாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வரும். நீங்கள் மேப்பும் காட்டும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப் வந்து லொக்கேட் ஆகிக்கும். பாருங்கள், மேப் லொக்கேட் ஆயிடுச்சு. அது பாருங்க, கீழே அட்ரஸோட வருது. இதுக்கு பக்கத்தில் வந்து சேவ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். அவ்வளோதான், ஸ்டெப் 5. இதில் வந்து செலக்ட் ஸ்கூல், இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்கள் சரௌண்டிங்கில், உங்கள் வீடு இருக்கிற சரௌண்டிங்கில் அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூலுமே காட்டும். RTI லிஸ்ட்டில் அந்த ஸ்கூலோட பேர் இருக்கணும். இருக்கிற ஸ்கூலெல்லாம் காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. RTIயோட லிஸ்ட்டில் அந்த ஸ்கூல் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் RTI ஸ்கீமில் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ண முடியும். அப்படி உங்கள் பகுதியில் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸை காட்டும். நீங்கள் வரிசையாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். 5 ஸ்கூல் வரைக்கும் அதிகபட்சமாக செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், செகண்ட் ப்ரிப்பரேஷன், தேர்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்கூல் தான் காமிச்சுது. நான் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பாக்ஸ்க்கு வந்துடும். இந்த பாக்ஸ்ன்றது நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கூல் பாக்ஸ், இதுதான் நம்ம செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்படி செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் டீட்டெயிலு, இது எல்லாமே காட்டும், குழந்தையோட ஃபோட்டோவும் காட்டும். ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற ஃபைனல் சப்மிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் காட்டும். அதில் இருக்கிற இந்த சப்மிட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. சப்மிட் ஆனது போக நம்மளுக்கு ஒரு காப்பி கொடுக்குறாங்க. அந்த காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஆனது நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் இப்போ அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸு, அப்புறம் இந்த பிரிண்ட் இதெல்லாம் சேர்த்து பின் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கூல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க ப்ரிப்பரேஷனில் அதை எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம நேரில் போயும் ஒரு மேனுவல் காப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த எல்லா செட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஸ்கூலில் சப்மிட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அதை சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எங்கள் ஏரியாவில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஸ்கூலை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஸ்கூலோட பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் RTI லிஸ்ட்டில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜில் மேலே பாருங்கள் வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மாவட்டம் வாரியாக என்னென்ன மாவட்டத்தில் எத்தனை ஸ்கூல் வந்து லிஸ்டட் ஆகிருக்குன்றது காட்டும். அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்கூலோட பேரை சர்ச் பட்டனில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடுற ஸ்கூல் வருதான்னு பாருங்கள். அப்படி தேடின உடனே அந்த ஸ்கூல் சர்ச் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் எலிஜிபிள். அதே போல் எந்த மாவட்டமோ, இப்போ திருவள்ளூர் மாவட்டம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை ஸ்கூல் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதும் காட்டும். நீங்கள் அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஸ்கூல்லாம் வரிசையாக இருக்குது அப்படின்றத காட்டும். அதில் நீங்கள் விரும்புகிற ஸ்கூலு அல்லது உங்கள் பகுதியில் இருக்க ஸ்கூல் இருக்கான்றதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்படி கொடுக்கப்படுற இந்த அப்ளிகேஷன் ஆனது குலுக்கல் முறையில தேர்வு செய்வாங்க. அதாவது ஒரு பள்ளியில வந்து 15 சீட்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்றப்போ ஒரு 16க்கு மேல 20க்கு மேல அப்ளை பண்ணும்போது குலுக்கல் முறையில தேர்வு பண்ணி அந்த 15 சீட்டுக்கான வாய்ப்பை வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த குலுக்கல் எப்ப நடைபெற போகுது இதெல்லாம் அடுத்தடுத்த காலம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதியவர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி. Information is wealth.